ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகவேன் சமையல். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருள் வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் எக்லெஸ் பட்டர் குக்கீஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ளஃபியாக வர்றது வரையிலும் அது நேரம் மாதிரி நல்ல ஒரு லைட் கலராக வரணும். அந்த வரையிலும் பீட் பண்ணிவிட்டு இதோட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துக்கிறேன். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ ஜீனியோட அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கரையணும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப்பு மெஷர்மெண்ட்டு, அதில் 3/4 கப் எடுத்திருக்கேன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஓரத்தில் இதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இன்னொரு கப் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு அடைச்சிட்டு அது ஸ்டார் நாசில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பைப்பிங் பேக்கில் அங்கங்கே இடம் இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கணும். அவனில் உள்ள ட்ரே தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதில் பட்டர் பேப்பர் ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பட்டர் இருந்த அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் யூஸ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. அந்த பேப்பர் போட்டு இப்போ அப்படியே ரோஸ் பெட்டல் வரைகிற மாதிரி கேக்கிலலாம் வரைவோம்ல, அந்த மாதிரி அப்படியே அழகாக சுற்றி விட்டுக்கணும். கேப் இல்லாமல் பண்ணணும். அப்போ தான் குக்கீஸ் நம்மளுக்கு ஓட்டை இல்லாமல் வரும். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படி ஸ்டார் மாதிரி சின்ன சின்னதாக வச்சும் எடுக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் இந்த ட்ரேயில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க மாவை பீஸா பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சின்னதாக பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதில் வரைஞ்சி விட்டுக்கிறேன். கடைசியில் கொஞ்சமாக இருக்கிறது ஃப்ளவர் மாதிரி போட வரல, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. சூடோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பின்னாடி நல்லா வெந்திருக்குதுன்னுட்டு. இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வாயில் போட்டாலே அப்படி கரைஞ்சி போயிடுது. ஏன்னா பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கினோன்னா கூட நம்மளுக்கு நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.